தனுகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி நான் வீடியோ போட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். எப்பவும் போல் வெள்ளை சாப்பாடு வச்சு விட்டாச்சுங்க. இன்றைக்கி வாழைப்பூ பொரியல், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. பருப்பு கழிஞ்சு போட்டாச்சு, விளக்கெண்ணெய், கருகாப்பில், மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க, பூண்டு ஒரு 5-6 பல்லு, பெருங்காயம், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டாச்சுங்க. இப்போ இது விசில் வச்சுருவோம். பாருங்கள், வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வடை சட்டி வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், கடலைப்பருப்பு போட்டிருக்கோங்க. இது பொரியட்டும். வாழைப்பூவை இந்த மாதிரி பொடியாக தண்டும் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குங்க. அதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைப்பூ பொரியலுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் அந்த துவர்ப்பு தெரியாமல் இருக்கும். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வரமிளகா ஒரு 5-6 காரத்துக்கு தகுந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கிறேனுங்க. கருகாப்பிலுங்க. இப்போ இது நல்லா பொரியட்டும். பாருங்கள், வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வணக்கி விட்டுறணுங்க. இதுங்க கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வணக்கியாச்சு. இப்போ வாழைப்பூவை போட்டுடலாம். வாழைப்பூவையும் போட்டு வாழைப்பூவுக்கு தகுந்து உப்பு போட்டாச்சு. இதை நல்லா வணக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், இதில் இருக்கிற தண்ணியே போதுமானது. நல்லா வணக்கி விடணுங்க. மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாங்க. பாருங்கள், வாழைப்பூ அங்கே வணங்கிட்டு இருக்கட்டும். பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. அதுலேருந்து கொஞ்சம் ரசத்துக்கு எடுத்துட்டுங்க. காய் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இந்த மாதிரி எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் அதில் போட்டுடலாம். பாருங்கள், காயெல்லாம் அந்த குக்கர்லேயே போட்டு உப்பு, மிளகாப் பொடி இல்லைன்னா நீங்கள் சாம்பார் தூள் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கணுங்க. ஊற்றிட்டு விசில் வச்சு விட்ருவோம். இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி மல்லித்தலை கிள்ளி போட்டாச்சுங்க. இப்போ இதை மூடி விசில் வச்சு விட்ருவோம். குக்கர் மூடி விசில் வச்சாச்சு. இது ஒரு 3 விசில் வரட்டும். வாழைப்பூ பொரியல் பாருங்கள், நம்ம தொடர்ந்து இதுலேயே நம்ம தண்ணி ஊற்றாமே எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்தளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ நம்ம இதை கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே மூடி வச்சுட்டு போய் தேங்காய் பூ துருவிட்டு வந்தோம்னா இது தண்ணி சுண்டுறக்கும் சரியாக இருக்குங்க. பாருங்கள், வாழைப்பூவில் இந்தளவுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதில் தேங்காய் பூ போட்டு கிளறலாம். சூப்பராக இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது வந்து ரத்த பொரியல் சாப்பிட்ட மாதிரியே டேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பூ போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை. பாருங்கள், தேங்காய் பூ போட்டு நல்லா கலரி இறக்குனா அருமையான வாழைப்பூ ரெடிங்க. சூப்பராக இருக்கும். சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓப்பன் பண்ணி சாம்பார் நல்லா காய்கள்லாம் வெந்துருது, நல்லா அருமையாகிடுச்சு பாருங்கள். இப்போ லைட்டாக ஒரு கொதி விட்டுட்டு நம்ம தாளித்து கொட்டிடுவோம். பாருங்கள், ஒரு சின்ன வடச்சட்டி வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், குருமிளகு ஒரு 1/4 ஸ்பூன், தாளிக்கிற உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூனுங்க, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாங்க. நல்லா பொரியட்டும். வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் அதில் போட்டு வறுத்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கணுங்க. வணங்கட்டு வெங்காயம். பாருங்கள், புளியும் ஊற்றிருக்கோம், மாங்காயும் போட்டிருக்கோம். புளிப்பு வந்து உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சோண்டு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை ஒரு 1/4 ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. புளிப்பு வந்து பேலன்ஸாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வணங்கிடுச்சுங்க. இப்போ எடுத்து தாளிப்பதில் சேர்த்திடலாம். பாருங்கள், தாளிப்பை சேர்த்தியாச்சு. லைட்டாக ஒரு கொதி வந்தால் எடுத்து சாம்பாரை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அருமையான சாம்பார் ரெடி. கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். பாருங்கள், கொதிச்சிருச்சு. அருமையான சாம்பார் ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் பார்த்துடலாம். அருமையான வெள்ளை சாப்பாடு ரெடிங்க. அருமையான சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு டக்குன்னு வச்சு விட்ட சாம்பாருங்க. சூப்பராக இருக்கும். ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும். அருமையான பருப்பு ரசம் ரெடிங்க. வாழைப்பூ பொரியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. தயிர் உர போட்டு வச்சாச்சுங்க. இதுதான் நம்ம வீட்டு சமையல். இது வரைக்கும் தனுகுரு விலாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.